தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குறிஞ்சான்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இசையின் மூலம் பாடங்களை கற்பித்து தனித்துவமான கல்வி முறையால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் பள்ளிக்குள் நுழையும் போது மாணவர்கள் இருபுறமும் வரிசையாக நின்று வணக்கம் தெரிவிப்பதுடன் இசைக்கருவிகளை இசைத்து வரவேற்கின்றனர். இதனால் பள்ளி வளாகமே மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த சூழலாக காட்சியளிக்கிறது. வீட்டில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் கல்வி கற்று வருகின்றனர். ஆரம்பத்தில் வெறும் 10 மாணவர்களுடன் செயல்பட்டு வந்த இந்த பள்ளியில் தற்போது 25 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். சுற்றுவட்டார கிராமங்களில் குடும்பங்கள் குறைவாக இருந்த போதிலும் பள்ளியின் சிறப்பான கற்பித்தல் முறையால் பல கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கு சேர்ந்து வருகின்றனர். பள்ளியை சுற்றி ஏராளமான தனியார் பள்ளிகள் இருந்தாலும் இசை மூலம் பாடங்களை கற்பிக்கும் புதுமையான முயற்சியால் இந்த அரசு பள்ளி தனித்துவம் பெற்றுள்ளது. பாடங்களுடன் இசையையும் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் கல்வியை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்று வருகின்றனர். மேலும் தமிழக அரசின் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் பள்ளியில் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தனியார் பள்ளிகளுக்கு இணையான தரத்தில் நவீன கல்வி வசதிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய கற்றல் முறையால் மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு சிறப்பாக முன்னேறி வருகின்றனர். இந்த பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கிராம மக்களும் தமிழக அரசிடம் முன்வைத்துள்ளனர். தற்போது ஊத்துமலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மேல்நிலை வகுப்புகளுக்காக தொலைதூர பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே பள்ளி தரம் உயர்த்தப்பட்டால் சுற்றுவட்டார கிராம மாணவர்களும் பயனடைவார்கள் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல மாணவர்கள் பள்ளிக்கு எளிதாக வருவதற்கு தேவையான பேருந்து வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஸ்கூலில் எங்கள் சார் இசையோடு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து சாயந்தரம் போவிலெல்லாம் ப்ளே கிரவுண்டில் வச்சு எல்லோரும் விளையாடுறோம். அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர், சிலம்பம், கராத்தே, யோகா, ஸ்மார்ட் கிளாஸ், டிவி எல்லாமே நாங்களே இது பண்ணுறோம். எல்லாமே நாங்கள் வரையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. விஜய் மாமா எங்கள் ஸ்கூலில் தயவுறுத்தி தந்தால் எங்கள் ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் ஆக்கினா எங்கள் ஸ்கூலுக்கு நிறையா பேர் வந்து படிப்பாங்க. அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மேலும் பல மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர வாய்ப்பு உருவாகும் என்று ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். எங்கள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஈராசிரியர் பள்ளி தான். ஆனால் ஈராசிரியர் பள்ளியாக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி லெவலுக்கான அனைத்து விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. அரசு வந்து ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்குறாங்க, கம்ப்யூட்டரு 4 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, 2 லேப்டாப் கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க, இலவச கல்வியோடு காலை உணவு எல்லாமே நமக்கு வந்து சிறப்பாக அங்கே வந்து பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இசை தான் இங்கே மூலதனம். இசை கற்றுக் கொடுக்கறதுனால அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களில் இருந்தும் மாணவர்கள் இங்கே எங்கள் பள்ளியை தேடி தேன் சிட்டுகளைப் போல பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்ந்தால் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களை வெளியிடங்களுக்கு கொண்டு தனியார் பள்ளிகளில் கொண்டு சேர்க்காம இங்கே எங்களுடைய ஊர்லேயே கொண்டாந்து சேர்த்து நல்ல நிலைக்கு வர்றதுக்கு சிறப்பான ஒரு இதாக இருக்கும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இருபாலர் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் இசையுடன் இணைந்த கல்வி முறையும் நவீன கற்பித்தல் வசதிகளும் இணைந்து குறிஞ்சான்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை சிறந்த அரசு பள்ளியாக மாற்றியுள்ளன. தனியார் பள்ளிகளுக்கு இணையான தரத்தில் கல்வி வழங்கி வரும் இந்த பள்ளி அரசு பள்ளிகளின் திறனையும் சாதனைகளையும் வெளிப்படுத்தும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.